எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அப்பா முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஓம் முருகா என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். அப்பா முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்களுடனே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவரை அனுதினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் நியாயமான வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். உங்கள் கவலைகள் அனைத்தையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் சரி செய்வார். அவர் அனைவருக்கும் அருள் புரிய தயங்காமல் காத்து கொண்டிருக்கும் கடவுள். அவர் எப்பொழுதும் தூய்மையான மனதுடன் இருப்பவர்களிடம் அருகிலே இருப்பார். நிச்சயம் நீங்கள் அவரை உணரலாம். உங்கள் கூட இருக்கும் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் மூலயமாக கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை உணரலாம். அனுதினமும் அவர் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓம் முருகா, ஓம் முருகா சரணம் அப்பா, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் கார்த்திகையா போற்றி, ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஓம் ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கருணைக்கடலே கந்தா போற்றி, நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன் முருகா, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்கள் என்று நீங்கள் கேளுங்கள். கட்டாயம் முருகப்பெருமான் உங்களை காப்பாற்றுவார். நமக்கு தெரியாமல் ஏதோ நமக்கு தெரியாமல் 7 பிறவிகள் நமக்கு இருக்குது. நம்ம அறியாமையே போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போன்றதை நம்மளால் கணிச்சு பார்க்க முடியாது. நம்ம போன ஜென்மத்தில் எப்படி இருந்திருப்போம், நம்ம பாவம் செஞ்சோமா செய்யலையா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த ஜென்மத்தில் நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அது அடுத்த ஜென்மத்திலையும் நமக்கு பின்தொடரும். அதனால் வாழும் காலம் முழுவதும் தூய்மையான மனதுடன் வாழ பழகுங்கள். நீங்கள் யாருக்குமே தீங்கு செய்யாதீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. கண்ணீர் விட்டு அழுந்து முருகா பெருமான் கிட்ட சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அமைதியாக இருங்க. அவங்க பண்ணாங்கன்ட்டு நீங்களும் போயிட்டு எந்த தீங்கும் யாருக்கும் செய்யாதீர்கள். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் நம்மளை தொடரும். நம்ம கோபத்தில் கூட யார் மேலேயும் வார்த்தைகளை விடக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. நம்மளை யாராவது திட்டினாங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டு விட்டுறணும். நம்மளும் போய் பதிலுக்கு அவங்கள திட்டக்கூடாது. இதுவுமே பாவக்கணக்கில் தான் வரும். அதனால் நமக்கே தெரியாத பூர்வ ஜென்ம பாவத்தையும் கடவுள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க. நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ண பூர்வ ஜென்மத்தில். ஒருவேளை நல்லது செஞ்சுருக்கலாம். ஆனால் நல்லது செய்கிறவங்களுக்கு இன்பம் மட்டும் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. நல்லவன் தீயவன் 2 பேருக்குமே துன்பமும் கிடைக்கும், இன்பமும் கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லா நாளும் மனிதர்களுக்கு இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். துன்பம் மட்டுமே இருக்கிற மனிதனும் யாரும் இல்லை, இன்பம் மட்டுமே இருக்கிற மனிதன் யாரும் இல்லை. எல்லார் லைஃப்லையும் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அதனால் மனதில் இருக்கிற கஷ்டத்தை போட்டு ரொம்ப வருத்திக்காதீங்க. மனசு விட்டு முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்கு நடக்கிற இன்பத்தையும் பகிர்ந்துங்க, துன்பத்தையும் போய் அவர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. முருகப்பெருமானை எப்போவுமே வேண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் விலகி போய் நீங்கள் உங்களோட உயிர் உங்கள் உடலை விட்டு பிரிகிற வரைக்கும் முருகப்பெருமான் உங்களை இன்பத்திலே வச்சுருப்பார். கண்டிப்பாக முருகப்பெருமான் அவரை வேண்டவங்களை கைவிட மாட்டார். அவர் எதற்காக படைக்கப்பட்டார்? முருகப்பெருமான் எதற்காக படைக்கப்பட்ட கடவுள் என்றால், நம்மளோட சிவபெருமான் முருகப்பெருமான தேவர்களை அசுரர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் படைக்கப்பட்டார். அதனால் முருகப்பெருமானுக்கு இயற்கையாகவே நல்லவங்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் உண்டு. அவரோட படைப்பே அதுதான். தேவர்கள் மாதிரியும் மனிதர்கள் இருக்கிறாங்க, அசுரர்கள் மாதிரியும் மனிதர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால நல்லவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நம்மளோட எவ்வளோ வருஷம் நம்மளா இறந்ததுக்கப்புறம், இந்த ஜென்ரேஷன் இறந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு நியூ ஜென்ரேஷன் வந்தாலும் அங்கேயுமே தீயவர்கள் இருப்பாங்க. உலகம் அழியிற வரைக்கும், மனிதர்கள் இருக்கும் வரைக்கும் நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். அதை நம்ம போராடி வென்றே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருப்போம் நம்ம.
சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டம் பார்த்துருப்போம், எவ்வளோ ஹாப்பினஸ் பார்த்துருப்போம். ஹாப்பினஸ் இருக்கும்போது நமக்கு வந்து எதுவுமே அவ்வளோ பெருசு தெரியாது. ஒரு சேட்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நொந்து போயிடுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படி நம்ம கஷ்டப்படுறனால அந்த சேட்னஸ் நம்மளை விட்டு போயிடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் கடவுள் இருக்கார். அவரை போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட துன்பங்கள்லாம் நம்மளை விட்டு போய் இன்பம் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோமோ நம்மளோட வேண்டுதலை முருகப்பெருமானுக்கிட்ட முறையாக வச்சா, அது நியாயமான வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். முருகப்பெருமானோட தந்தையான சிவபெருமானும் கண்டிப்பாக அருள் புரிவார். அதனால் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் முழு நம்பிக்கையுடன் அப்பா முருகப்பெருமானை வணங்கி கொண்டே இருங்கள். அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். அவருடைய நூல்களை படித்து கொண்டே இருங்கள். முருகப்பெருமானோட திருப்புகழ், முருகப்பெருமானோட வேல்மாறல் எல்லாமே படிச்சுட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டே வாங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போய் நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன கனவு இருக்கோ, உங்களோட லட்சியம் என்னவோ, எது உங்களுக்கு நிறைவேறணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை முருகப்பெருமான் முன் கோரிக்கையாக வச்சு அவரை அனுதினமும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரோட கண்டினியூஸாக அவரோட பாடல்கள் பாடுங்க, வேல்மாறல், அப்புறம் அவரோட திருநீர் மந்திரத்தை சொல்லுங்க. இப்படி தொடர்ந்து அவரோட நாமங்களும் அவரோட திருநீர் மந்திரம், அவரோட பாடல்கள், வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் நீங்கள் எதை நினச்சி வேண்டுறீங்களோ அதை கட்டாயம் நிறைவேற்றி வைப்பார். எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு நான் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் எவ்வளோ இன்பத்தை நம்ம சந்திச்சிருப்போம், அந்த அளவுக்கு துன்பத்தையும் சந்திச்சிருப்போம். இன்பமும் துன்பமும் சரிபாதி இருக்கிறது தான் வாழ்க்கை. வெறும் இன்பம் மட்டுமே எந்த மனுஷனுக்கும் இருக்காது. அதே மாதிரி துன்பமும் இருக்காது. இன்பம் துன்பம் எதுவுமே நிலையில்லாத வாழ்க்கை தான் மனிதனோட வாழ்க்கை. எப்போவுமே இன்பம் வந்துடுச்சுன்னு சொல்லி தலகடனம் பிடிச்சி ஆடவும் கூடாது, துன்பம் வந்துருச்சுன்னு நொறுங்கி போகவும் கூடாது. ரெண்டையும் நம்ம ஹேண்டில் பண்ணுற மென்டாலிட்டி நமக்கு இருக்கணும். அந்த மென்டாலிட்டி நம்ம முருகப்பெருமான வணங்க வணங்க நமக்குள்ள ரொம்ப ஆலமரம் போல் வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போவுமே நம்மளோட முருகப்பெருமானோட கையை விட்டுறாதீங்க. கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டு ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றின்னு அவரை நினச்சி வேண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அவரை நினச்சி நீங்கள் வேண்டும் போது மனசை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒருத்தவங்க கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு நீங்களும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க கெடுதல் பண்ணால் அதை நம்ம முருகப்பெருமான் கிட்ட சொல்லிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி நம்ம கண்ணீர் விட்டு அழுந்துட்டா முருகப்பெருமான் அவங்கள பார்த்துப்பாங்க. எப்படி வந்து தேவர்களை வந்து அசுரர்கள்கிட்ட இருந்து முருகப்பெருமான் காப்பாற்றினார், அதே மாதிரி நல்லவங்களையும் தீயவர்கள்கிட்ட இருந்து முருகப்பெருமான் கண்டிப்பாக காப்பாற்றுவார் ஃப்ரெண்ட்ஸ். அவரை நம்ம வணங்கிட்டு அவரோட நாமங்களை சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் கண்டிப்பாக விலகி போகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முருகப்பெருமானை நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையில் தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எவ்வளோ கண்ணீர் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னால் அழுகியை நிறுத்தவே முடியல முருகா, அவ்வளோ சோகங்கள் எனக்கு இருக்குது என்னோடய வாழ்க்கையில், இதெல்லாம் நீ சரி பண்ணணும் முருகான்னு சொல்லி அவரோட கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அவரை நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவுமே உங்களோட இலக்கை அடையணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை வேண்டுங்க. நீங்கள் ஒரு படிப்பில் ஒரு டாப் பொசிஷன் போகணுன்னா முருகப்பெருமானை வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களோட கல்வி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து செல்வம் அதிகமாக கிடைக்கணுனாலும் முருகப்பெருமானை வேண்டுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் நீங்கள் நினச்சது உண்மையான வேண்டுதலாக இருந்தால், நல்ல எண்ணத்தோடு வேண்டியிருந்தால் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை வேணுன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை சரி செய்வார். நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள், கடன் பிரச்சனை, இன்னும் ஸ்கோர் பண்ணணும் என்னோடய ஜாபில், என்னோடய கனவை நோக்கி நான் போயிட்டே இருக்கணும் முருகா, எந்த தடங்களும் இல்லாமல், உன்னோட வேல் கொண்டு நீ என்னை பாதுகாக்க வேண்டும் முருகா அப்படின்னு நீங்கள் வந்து வேணுன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான்
உங்களை பாதுகாப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இது சத்தியமான உண்மை. என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட தன்னம்பிக்கை வரிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகியிருந்தா, என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி முருகரோட மோட்டிவேஷ்னல் வீடியோ நிறைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்கமிங்கில் முருகர் வீடியோ நான் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க நலமுடன்.